பேரவைத் தலைவர் அவர்களே, காலங்கள் மாறினாலும் அவை முன்னவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அமைச்சர் அவர்கள் சுருக்கமாக பேச வேண்டும் என்று அவை முன்னவர் அவர்கள் அண்ணன் நாங்க எல்லாம் பேசுறதை பார்த்து மகிழக்கூடிய ஆளு. பேரவைத் தலைவர் கொஞ்சம் அனுமதியை நீட்டி தந்தா இல்ல, நான் ஒண்ணும் சொல்லல. அவை முன்னவர் தான் சொல்லுங்க தம்பிட்டன்னு சொல்றாங்க. காலங்கள் மாறினாலும் என்றும் அழியாத புகழோடு கொள்கை குண்டாய் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை வணங்குகின்றேன். பகுத்தறிவு கருத்துக்களை கொள்கைகளாக தீட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி அதிகாரத்தை கைப்பற்றி இன்றைக்கு நம்மை எல்லாம் ஆளுகின்ற மக்களாக மாற்றி அழகு பார்க்கின்ற நம்முடைய பேரறிஞர் அண்ணாவை வணங்குகின்றேன். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை கண்டெடுத்து அங்கீகரித்து ஆளாக்கிய அந்த ஒப்பற்ற தலைவரை வணங்குகின்றேன். இன்றைக்கு இந்த நாடே திரும்பி பார்க்கின்ற ஒரு தலைவராய் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரே தலைவராய் ஒப்பற்ற தலைவராய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய முதல்வர் அவர்களை வணங்குகின்றேன். இந்த சபையிலே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை வாழ்த்துகின்றேன். வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டு அரசியலின் விடிவள்ளி இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களையும் வாழ்த்துகின்றேன். இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு தேர்தலாக அமைந்தது. தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் 400 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றுவோம், இந்த நாட்டை பிடிப்போம், இந்த நாட்டினுடைய பெயர் இந்தியா என்பதை மாற்றுவோம், அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்றெல்லாம் சிலர் கொக்கரித்தார்கள். ஆட்சியை பிடிப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவற்றையெல்லாம் கையில எடுத்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளான அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகளை எல்லாம் எதிர்க்கட்சிகள் மீது ஏவி விட்டு அவர்களை மிரட்டி, சிலரை மிரட்டி தன்னை கையகப்படுத்தி பல்வேறு வேலைகளை செய்த பின்னரும் இந்திய துணைக்கண்டத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழுகின்ற இந்த மண்ணில் வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துவிட்டு, பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்துவிட்டு உலக அளவில் பொய்ங்கிற வார்த்தையை உட்பட அவை குறிப்பிட்டு நீக்கிறது உண்மைக்கு புறம்பாக வாங்க. உலக அளவில் தலைவரே, நம்ம ஒரு அரசியல் கட்சி கொஞ்சம் அரசியல் பேசிதான் ஆகணும். இல்ல, இது ஒரு நெருக்கடியான தேர்தல் முடிஞ்சு நம்ம நிற்கும். நான் நீங்க தந்திருக்கக்கூடிய நேரத்தில் முடிச்சிருவேன். அதில் நீ கொஞ்சம் தயவு செய்து எனக்கு பேச அனுமதிக்க கட்டுக்கொள்கின்றேன். அதாவது பால்வளத்துறை மானிய கோரிக்கையில டிபேட்ல பேசியிருக்காங்க, அதுக்கு தான் பதில் சொல்றதுதான் எல்லாரும் விருப்பம். நீங்க அதை தாண்டி நம்ம ரொம்ப எல்லாம் ஏதாவது நீங்க அரசியல் தொட்டுக்கிட்டுமே தவிர தொட்டுக்கிட்டுதான் நம்ம மேடையில வெளிய மேடையில பேசுற மாதிரி தயவு செய்து அது பேசினா நாகரிகம் இல்ல. சபைக்கு சில நாகரிகம் இருக்கு, நீங்க அதுபடிதான் நடந்துக்கணுமே தவிர அதை தாண்டி பேசினா நல்லா. எதையும் தாண்டல, நம்ம தலைவருக்கு நீங்க நம்ம சாதனைகள், நம்முடைய தலைவரை பற்றி அருமை பெருமையா பேசுங்க. பெரிய அளவுல நீங்க அந்த பேசுறது இந்த அவைக்கு நாகரிகமா இருக்காது. அவை நாகரிகம் இல்லாம நான் பேச மாட்டேன் உறுதியை நான் என்னுடைய பேரவைத் தலைவருக்கு சொல்லுங்க. இல்ல, நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க. அவ்வளவு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்லாம் பதில் சொல்லிருக்காங்க, சப்ஜெக்டை தாண்டல. நீங்க அதை மனதில் வச்சு பேசுங்க தயவு செய்து. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா 142வது இடம். ஆனால் பொய் பிரச்சாரங்கள், வெறுப்பு பிரச்சாரங்கள் இந்தியா முதலிடம்.
இல்ல அதை தயவு செய்து அதை நீங்க சுட்டிக்காட்ட வேண்டிய அவையில கடமை வந்து அந்த எனக்கு பொய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. உண்மைக்கு புறம்பாண்டி தான் சொல்லணும். நம்ம கலைஞர் தான் அவருக்கு அந்த இதை தந்திருக்காரு. நீங்க தயவு செய்து சப்ஜெக்டுக்கு வாங்க. சரி, பேரவைத் தலைவர் சப்ஜெக்ட் வாங்க, அது வேண்டாம். நான் நீங்க சொன்னதுல இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பேர்த்தாலும் நான் அவைக்குள்ள வந்து நீங்க தான் போறேன். அது தேவையில்லை இங்க அவைக்கு. நீங்க பால் வளத்தை பற்றி எவ்வளவு மூத்த அமைச்சர்கள் எவ்வளவு பண்பா பதில் சொல்லிருக்காங்க. நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. நீங்க தேவையில்லாம வீண் பிரச்சனை தேவையில்லை. தயவு செய்து எல்லாருக்கும் உங்களை விட நிறைய பேசக்கு சப்ஜெக்ட் இருக்கு. என்ன பேசன்னு இந்த சபையில ஒரு நாகரிகம் இருக்கு. தயவு பண்ணி அதை மட்டும் பயன்படுத்துங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.